நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குற்றாலம் எல்லாரும் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். குற்றால குறவஞ்சி அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம் திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்கள் இயற்றிய அந்த சிற்றிலக்கியத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறை அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். குறிப்பாக குறவர்கள் வேட்டையாடும் அந்த நுணுக்கங்கள் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்புறம் ரசிகமணி டிகேசின்னு சொல்லுவாங்க, பெரிய ஒரு தமிழ் இலக்கியவாதி. அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின செய்தி, அவர் காலத்தில் திருநெல்வேலி முழுவதுமாக அந்த குற்றால குறவஞ்சியை படிக்காதவர்கள் இருக்க முடியாது, படித்தவர்கள் அப்படின்னா கட்டாயம் குற்றால குறவஞ்சி படிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. இயல், இசை, நாடகம் அப்படின்ற அந்த 3 தமிழும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்ல வராரு. அருமையான இயற்கை காட்சிகளை பேசுகிறாங்க. இதில் அந்த குறத்தி பெண்ணான வள்ளியை முருகன் மணமுடித்த செய்தியெல்லாம் அந்த இலக்கியத்தில் பேசப்படுது. அப்புறம் முருகனுக்கே சீதனமாக இந்த குற்றால மலையே கொடுத்த செய்தியும் அதில் குறிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு மூலிகைகள் நிரம்பிய ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி குற்றாலம். இப்போது போதுமான அளவு ரசிக்கக்கூடிய அளவுக்கு இதில் தண்ணி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் மழை மேலே அதிகமாகிடுச்சுன்னா இந்த இடங்கள்லாம் தண்ணி போன செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. தமிழ் மாணவர்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய செய்தி, சிற்றிலக்கியம் அப்படின்னா அந்த சிற்றிலக்கியம் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அதை எழுதக்கூட நிறைய பேருக்கு தெரியல. சிற்றிலக்கியத்தில் மிக முக்கியமானது குறவஞ்சி என்ற அந்த ஒரு இலக்கிய வகை. அந்த குற்றால குறவஞ்சி இயற்றப்பட்ட இடத்துலேருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குற்றாலம் அந்த அருவியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒரு கடவுள் இருக்காங்க, சிவன் தான் அங்கே ஒரு முழுமுதற் கடவுளாக இருக்காங்க. குற்றாலம்னா குறு ப்ளஸ் ஆல், குறுகிய ஆலமரங்களை உடைய ஒரு இடமாக இருந்ததுனால குற்றாலம்ன்ற அந்த பெயர் பெற்றிருக்கு. இன்னும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அருங்காட்சியகம், அதாவது தொல்லியல் அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது. குறிப்பாக இந்த மலையை சுற்றி உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை அந்த அருங்காட்சியகத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் இங்கே சேலத்திலிருந்து மாணவர்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கெலாம் வந்த செய்தியை பார்க்க முடிஞ்சுது. இது வெறும் சுற்றுலாத்தலமாக பார்க்காம தமிழர்களுடைய ஒரு வாழ்விடமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையினுடைய அழகியல் புரியும். இந்த மேலை நாட்டு மோகம் எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்களா, வேலைக்காரங்களை பார்த்தீங்களான்ற அந்த நிலையை மாறி நம் வரலாறு, குறிப்பாக சென்னையில் இருக்கிறீங்கன்னா மகாபலிபுரம் போங்க, பல்லவர்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சுக்கங்க. தஞ்சையில் இருந்தால் தஞ்சை பெரிய கோவில் போங்க, சோழர்களுடைய கட்டட அமைப்பை பாருங்கள். இந்த நம்ம தென்காசி பகுதி இருந்தீங்கன்னா குற்றால குறவஞ்சியுடைய சிற்றிலக்கியத்தோடு ஒப்பிட்டு இந்த குற்றாலத்தின் அழகை பார்த்தீங்கன்னா தமிழர் வாழ்க்கை முறை புரியும், நம் பெருமை தெரியும். நன்றி, வணக்கம்.